ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பதில் தான் சொல்ல வந்திருக்கேன். கார்த்திகேயன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் கார்த்திகேயன். நான் எந்த இடத்துலையுமே எதுவுமே நான் போய் சொல்லலை. நான் இங்கலை எல்லாம் போட்டேன். நான் கஷ்டப்படுறேன், நான் என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, எதுவுமே பொய்யில்ல கார்த்திகேயன். புரிஞ்சுக்கோங்க, நீங்கள்லாம் கேட்குற நீங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. எனக்குன்னு யாரும் இல்லை. நான் ஒரு சின்ன குழந்தைய வச்சுருக்கேன். இப்போ அவளை நம்ம எங்கேயும் விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. உங்களுக்குமே அதுதான் உண்மை. அவள் சேட்டை பண்ணுவாள். அவளை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும். எதுவுமே உங்களுக்குலாம் புரியுதா? இல்லை, நீங்கள் புரியாத மாதிரி கேட்டதே ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்கீங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கார்த்திகேயன். நான் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கார்த்திகேயன். நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. அப்படி இல்லைன்னா நான் என் பிள்ளைய நான் விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போகணும். எங்கே விட்டுட்டு போகலாம்? நீங்களே சொல்லுங்கள், யார் இருக்கா? ஒரு அம்மாவோட ஒரு இதாக வந்துடுவாங்களா யாராக இருந்தாலுமே? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. எனக்கு நிம்மதியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மைக்குமே நிம்மதியே இல்லை. என் வாழ்க்கையில் நடக்கிறது நிம்மதி இல்லைன்னா அதுக்கு மேலே இங்கே கமெண்டு, அந்த வீடியோ எல்லாமே என் நிம்மதி அறவே இல்லாமல் போச்சு. இதனால் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்க வேணும்னு பயமாக இருக்கு. உண்மையாக ஒத்துக்கிறேனே இந்த இடத்துல.